ரோஜாவும் தேனியும். இதுதான் ஜாமி தேனி சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஜாமி தேனி ஒரு தேன் கூட்டுல வசிச்சிட்டு இருந்துச்சு. அங்க உள்ள தேனீங்கெல்லாம் பூக்கள்ல தேன் எடுக்கிறதுக்காக பூக்கள் இருக்க இடத்துக்கு போகுங்க. போய் தேனை எடுத்துட்டு திரும்பி கூட்டுக்கே வருங்க. அப்படிதான் இந்த ஜாமி தேனி பூக்கள்ல தேன் எடுக்கிறதுக்காக நிறைய தோட்டங்களுக்கு போகும். இந்த தேனீகள் பூக்கள்ல தேனை எடுக்கிறதுனால பூக்கள்ல மகரந்த சேர்க்கை நடைபெற்று பூக்கள் காயா மாறுறதுக்கு உதவுது. இதனால பூக்களும் பயனடையுது, தேன் கிடைக்கிறதுனால தேனீகளும் பயனடையுது. ஜாமியும் சந்தோஷமா பூக்கள்ல தேனை எடுத்துட்டு தன்னோட தேன் கூட்டுக்கு போய் அங்க உள்ள மற்ற தேனீங்களுக்கும் தேனை கொடுக்கும். ஜாமி மாதிரியே அங்க நிறைய வேலைக்கார தேனீகள் இருந்துச்சு. அதுங்களோட வேலையும் பூக்கள்ல தேன் எடுக்கிறது தான். அங்க இன்னொரு தோட்டத்துல நிறைய பூக்கள் அழகா பூத்து குலுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த தோட்டத்திலேயே ஒரு அழகான சிவப்பு ரோஜா இருந்துச்சு. நான் தான் இந்த தோட்டத்துக்கே அழகு. என்ன மாதிரி அழகான பூ இந்த தோட்டத்திலேயே கிடையாது. இந்த தோட்டத்துக்கே நான் தான் பெருமை சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் அதுக்கு இருந்துச்சு. அப்போ ஜாமி தேனி அங்க வந்துச்சு. அந்த ரோஜா பூவை பார்த்து தேன் குடிக்கலான்னு போனுச்சு. உடனே அந்த ரோஜா, ஏய் தேனியே, உன்னால பாரு என்னோட அழகான இதழ்ல காயம் பட்டுடுச்சு. நீ தேன் குடிக்க வேண்டாம், இங்க இருந்து போயிடு அப்படின்னு திட்டுனுச்சு. ஜாமியும் கோபத்துல திரும்பி வந்துருச்சு. ஜாமி அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துக்கு போகாம வேற தோட்டத்துக்கு போய் தேன் எடுத்துட்டு தன்னோட கூட்டுக்கு போனுச்சு. ஆனாலும் அதுக்கு மனசுல அந்த ரோஜா செடியில தேன் எடுக்க முடியலையேன்னு ஒரு கவலை இருந்துச்சு. சில நாட்கள் போனுச்சு. அப்புறம் ஒரு நாள் ரோஜா செடி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மறுபடியும் அந்த தேனி வந்து தேன் எடுக்கலான்னு அந்த ரோஜா பக்கத்துல போனுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட ரோஜா முழிச்சிடுச்சு. அப்ப முழிச்சு தேனிய திட்டுனுச்சு. தேனியே, உன்னால என் தூக்கமும் போச்சு. என் தூக்கத்தை நல்லா கெடுத்துட்ட. உன் சத்தம்னால என் காது வலிக்குது. தயவு செஞ்சு இங்க போயிடு அப்படின்னு திட்டுனுச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக ஜாமி ஒரு கழுகு கிட்ட போனுச்சு. கழுகண்ணே, என்னால அந்த ரோஜா செடியில மட்டும் தேன் எடுக்கவே முடியல. நீங்க தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கழுகு கிட்ட கேட்டுச்சு. அப்படியா ஜாமி, கண்டிப்பா நான் உதவி பண்றேன் அப்படின்னு கழுகும் ஒத்துக்கிட்டு மறுநாள் கழுகு அந்த தோட்டத்துக்கு பறந்து போனுச்சு. அட வாங்க கழுகண்ணே அப்படின்னு அந்த ரோஜா கழுக வரவேற்றுச்சு. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? உங்க ரெண்டு பேரோட சண்டையினால இந்த தோட்டத்தோட அமைதியே கெடுது. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கழுகு கேட்டுச்சு. ஜாமி சொல்ல ஆரம்பிச்சது. நான் பல தடவை அந்த ரோஜா செடியில தேன் எடுக்கிறதுக்காக போனேன். என்னை எல்லா தடவையுமே திட்டி அனுப்பிட்டு தேன் குடிக்கவே விடலை. அந்த ரோஜா செடிக்கு ரொம்ப தற்பெருமை அதிகம். இந்த தோட்டத்திலேயே அது மட்டும்தான் அழகுன்னு அதுக்கு நினப்பு அப்படின்னு ஜாமி சொன்னுச்சு. இந்த ஜாமி தேன் எடுக்கிறேன்னு சொல்லி என்னோட இதழ்கள் எல்லாத்தையும் காயம் பண்ணுது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அதோட அந்த சத்தம் என்னை தூங்க விடாம பண்ணுது. அதனால தான் நான் அது கூட சண்டை போடுறேன். எனக்கு அந்த ஜாமியை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த ரோஜா சொன்னுச்சு. இத பார்த்த கழுகு, இதோ பாருங்க, உங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. நாம எல்லாருமே ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இருக்கோம். தேனி பூக்கள்ல தேனி எடுக்கிறதுனாலதான் பூக்கள்ல எல்லாம் மகரந்த சேர்க்கை நடைபெற்று பூக்கள் கனியா மாறுது. பூக்கள்ல தேன் இருக்கிறதுனாலதான் தேனீகளும் மனிதர்களும் தேனை உணவா எடுத்துக்க முடியுது. அதனால ரெண்டு பேருமே இயற்கைக்கு முக்கியமானவங்க தான். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சார்ந்து வாழணும்.
அப்படின்னு கழுகு அவங்க 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஜாமி தேனியும் ரோஜாவும் தன்னோட தவறை உணர்ந்து நண்பர்களாக மாறிட்டாங்க. குட்டீஸ், நாமளும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும்.